தென்காசி விபத்து குறித்தான ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தென்காசியில் 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்தில் 6 பேர் உயிரிழந்த சோக நிகழ்வானது நடைபெற்றது. இதில் 5 பேர் பெண்கள் எனவும் தெரிய வந்திருக்கிறது. அதில் ஒருவர் தலைமை ஆசிரியர் எனவும் கூறப்படுகிறது. கடையநல்லூரைச் சேர்ந்த தலைமை ஆசிரியை தேன்மொழி என்பவரும் இந்த விபத்தில் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் மாரிமுத்து இணைந்திருக்கிறார். மாரிமுத்து, இந்த விபத்தில் உயிரிழந்த மற்றவர்கள் தொடர்பான விவரங்களும் கிடைக்கப்பட்டிருக்கிறதா? காயம் பெற்று சிகிச்சை பெற்று வருபவர்களின் நிலை எவ்வாறு உள்ளது? முழுமையான விவரம். அதாவது தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே 2 பேருந்துகளும் தனியார் பேருந்துகள் மோதியில் 40க்கும் மேற்பட்டோர் சிகிச்சைக்காக தென்காசி அரசு மருத்துவமனை கொண்டு வரப்பட்டனர். இதில் 6 பேர்கள் உயிரிழந்துள்ளனர். அதாவது 5 பெண்கள் உள்ளிட்ட ஒரு ஆண் உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் இந்த 6 பேரில் ஒருவர் அரசு உதவி பெறும் பள்ளியில் தேன்மொழி என்பவர் அரசு உதவி பெறும் பள்ளியில் ஆசிரியர் எனவும், அதே போல் மற்றொரு பெண்ணான கற்பகவள்ளி என்பவர் அரசு ஊழியர் எனவும் தெரிய வந்துள்ளது. மேலும் தற்போது 40க்கும் மேற்பட்டோர் இந்த தென்காசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் 4க்கும் மேற்பட்டோர் மேல் சிகிச்சைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் சம்பவ இடத்தில் தற்போது காவல்துறையினர் மற்றும் மருத்துவத்துறை இணைந்து அந்த அவர்களுக்கு சிகிச்சை குறித்த உதவிகளை செய்து வருகின்றனர். மேலும் தீவிர சிகிச்சை பிரிவிலும் பலர் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் தென்காசி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை மிகவும் பரபரப்பாக காணப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி மாரிமுத்து.